கோவை மாவட்டம் வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி காலமானார். உடல்நலக்குறைவால் கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கார்த்திக், வணக்கம். கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளருமான அமல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் தற்போது காலமானார். அதை அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை நிர்வாகம் தற்போது வெளியிட்டுள்ளது. புற்றுநோய் மற்றும் உள் உறுப்புகள் பாதிப்பு காரணமாக கடந்த ஒரு வாரமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று உடல்நிலை மிகவும் மோசமாக ஆகி இன்று மாலை தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். இன்று காலையே அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்று மருத்துவமனைக்கு வந்து அவர் உறவினர்களையும் தற்போது சந்தித்து விட்டு சென்றிருந்தார். இந்த சூழல்ல அவருடைய உடல்நிலை மிகவும் பின்னடைவு அடைந்து தற்போது அவர் உயிரிழந்ததார் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 46% வாக்குகள் பெற்று வால்பாறைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருடைய சொந்த ஊர் அன்னூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தார். இவருக்கு வயது 59 வயதாகிறது. தற்போது அவர் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்படுவதற்கான ஆலோசனைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. விரைவில் அதற்கான தகவல்களையும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.